بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, இன்றைய பாட தலைப்பாக இன்னல் இஸ்லாம் ஜஅல الزكاة ركنا من أركانه وشعيرة من شعائره عبادة من عباداته لأن القرآن الكريم قارن بين الصلاة والزكاة في 28 موضعا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக இஸ்லாம் ஜகாத் 7 வரியை அதன் தூண்களின் ஒன்றாகவும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகவும் அதன் வழிபாடுகளில் ஒன்றாகவும் ஆக்கியுள்ளது. ஏனெனில் குர்ஆன் நிச்சயமாக அல் குர்ஆன் 28 இடங்களிலே தொழுகையும் ஜகாத்தையும் இணைத்து கூறியுள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் ஜகாத் கடமையாக்கப்பட்ட அறக்கொடை எவ்வளவு முக்கியமானது என்பதை 2 முக்கிய ஆதாரங்கள் மூலமாக விளக்குகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்தின் 3 நிலைகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜகாத் என்பது ஏதோ ஒரு சாதாரண தர்மம் அல்ல, அது 3 பெரும் நிலைகளை கொண்டது. இஸ்லாத்தின் தூண் ருக்குனுமின் அர்கானில் இஸ்லாம். இஸ்லாத்தின் தூண் கட்டிடம் தூண்கள் இல்லாமல் நிற்க முடியாது. இஸ்லாத்தின் தூண் கட்டிடம் தூண்கள் இல்லாமல் நிற்க முடியாது. அதுபோல இஸ்லாம் என்ற மாளிகை நிற்பதற்கான 5 அடிப்படை தூண்களில் ஜகாத்தும் ஒன்றாகும். சகோதரர்களே, மார்க்கத்தில் அடையாளம் ஷஈரத்துன் மின் ஷஆயிரிஹி, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை அடையாளப்படுத்தி மிக முக்கியமான சின்னம் ஜகாத் ஆகும். இது சமுதாயத்தில் உள்ள பொருளாதார சமநிலையை காட்டுகிறது. அது இபாதத்துன் மின் இபாதாத்திஹி, ஒரு வழிபாடு. தொழுகை, நோன்பு போன்றே ஜகாத்தும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக செய்யப்படும் ஒரு கடமையான வழிபாடாகும். குர்ஆனில் தொழுகையும் ஜகாத்தும் இணைந்திருப்பது இஸ்லாத்தின் ஜகாத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் மிகப்பெரிய சான்று என்னவென்றால், புனித குர்ஆனில் 28 இடங்களிலே தொழுகையும் ஜகாத்தும் பிரிக்கப்படாமல் ஒன்றாகவே கூறப்பட்டுள்ளன. வழக்கமாக குர்ஆனை நீங்கள் தொழுகையை நிறுத்துங்கள், வகீமுஸ் ஸலா என்று குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. படிக்கும் போதெல்லாம் அதை தொடர்ந்து ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள், வாத்து ஜகாத் என்ற கடமையை இணைத்து வருவதை காணலாம். ஏன் இந்த இணைப்பு? தொழுகை மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ஆன்மீக தொடர்பு. ஹக்குல்லாஹி, இறைவனுடைய உரிமை. ஜகாத் மனிதனுக்கும் சக மனிதர்களுக்கும் இடையிலான சமூக பொருளாதார தொடர்பு. ஹக்குல் இபாத், மனிதர்களின் உரிமை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டுமானால் அவன் இறைவனை மட்டும் வணங்கினால் போதாது, மாறாக தன் செல்வத்திலிருந்து ஏழைகளின் உரிமையான ஜகாத்தையும் முறையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த 2ஐயும் பிரித்து பார்க்க முடியாது என்பதைத்தான் அல் குர்ஆன் இந்த 28 இடங்கள் நமக்கு உணர்த்துகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.